Hello guys, welcome back to our channel. My name is Abhay joined by Anindita. So again we are back with full movie scene reaction of Dhool. Yeah, so let's get started, guys. But usse pehle, if you're new to this channel, guys, please do subscribe us and also please click on the notification bell. Yes, also please follow us on Instagram. क्या तो चलो शुरू करते हैं. சுவாமியே சரணம். மாலையை கழட்டினதுக்கு மன்னிச்சுக்கையப்பா. வசமா மாட்டிருக்கானுங்க. வதம் பண்ணி முடிச்சிட்டு மகிஷியை கொண்டு வந்தானே மன்னிப்பேன். சுவாமியே சரணம். சாமி என்ன ஆசாமி ஆயிடுச்சு? சார் டிவி ரவுடிங்களை டீல் பண்றதுக்கு ரவுடி கட்டு. Oh, now he will come to his form. Hey, he's oh, he came to the station. எங்கடா என் தம்பிங்க எங்கடா எங்க என் தம்பி மேல நீ கை வச்சுக்கிறேன்னு தெரியுமா? கை என்னடி காலைய வைப்பேன். No effect. மரியாதையா மரியாதையா அவங்கள வெளியில விடுறா விடுறா வெளியா. மரியாதை. இந்த பண்ணாடைங்களை மரியாதையா வெளியே விடணுமா? உன்னையும் சேர்த்து உள்ள வைப்பேன். இங்க பார், இது வெறும் கை நாட்டு இல்ல. எலெக்ஷன் பூத்துல உன் தம்பிங்க பண்ணின அட்டகாசத்தை நேர்ல பார்த்த ஒரு ஆம்பளை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உன் பேரையும் சேர்த்து எழுதி தேர்தல் கமிஷனுக்கு ஒப்படைச்சேன்னா உன் அரசியல் ஆசைக்கு ஆப்பிடி. அதுக்கப்புறம் உன்னை அடிச்சு இழுத்துட்டு வந்து உள்ள வச்சு டேய் 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 யார்கிட்ட நான் பேசுறேன்? யார்கிட்ட பேசுறேன் அடங்கடி. தெரியுமா? ஏய், ஓடி. Serious. உடம்ப புண்ணாக்கிக்காத. உன உன மாட்டேனோ. டேய் மிலிட்டரிக்கு போன் போடுறா. போடா போன். எங்க அந்த போன்? குடுறா. அந்த மெண்டல் பைய கரடாகரன் என் தம்பிகளை ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? என் பேரையும் அதுல எழுதி எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்றாங்க. சவுண்ட் விடுறா. போலீஸ் ஸ்டேஷன்ல தகராறு பண்ணனா உன்னையும் தூக்கி உள்ள வைப்பாங்க. நீ கிளம்பு. என்ன என்ன பேசுறீங்க? ஒருத்தனா அவனை அள்ளி போட்டிக்க தூக்கிட்டு வாங்க. டேய் போங்கடா. அது ஒண்ணு இல்ல, நடந்தது என்னன்னா நான் சொல்றேன். நம்ம மினிஸ்டரியா சீக்கிரம் ஏற வண்டில. Okay, he came here only. ஒரு வழியா முடிஞ்சது பண்ண சொல்லி ஆர்டர்லாம் வந்துச்சுப்பா. அமைச்சர் ஒரு கையெழுத்து போட்டு ஓகே பண்ணிட்டாருன்னா மேட்டர் ஓவர். அந்த ஃபைல் கூட அமைச்சர் டேபிள்ல தான் இருக்கு. ஐயா என்னையா உங்க தொகுதியில இருந்து ஆறுமுகன்னு அதான் ஐயா குல பிரச்சனைக்காக வந்திருக்கிறான். அதுக்கு என்னையா இப்ப? பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்து ஆர்டர்லாம் வந்துச்சு. அவன் ஆடி போய் உட்கார்ந்திருக்கான். ஆர்டர் வந்துருச்சுங்கற. So the minister. He is. தெரியும்ல, எவனோ கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 பூத்துல எலெக்ஷனே நிறுத்திட்டான். 40 லட்சம். நீ 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 சொன்னக்கா தம்பிங்க உள்ள இருக்கானுங்க. For both ஒரு of the மினிஸ்டரா things, இருந்தும் there is only one. வெளிய எடுக்க முடியல. இப்ப வந்துட்டு தொகுதியில இருந்து வந்திருக்கேன், ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. போயா. His acting is so good. அவன் உங்ககிட்ட தான் வந்திருக்கானா? யாரு யாரு? அவன் பேர் ஹலோ 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 ஹலோ. ஹலோ Network problem. ஏய், அடுத்த எலெக்ஷன்ல நின்னு இவனுக்கு ஆப்பு வைக்கிறேன் பாரு நான். கேட்டிங்களா? அட போயா, உன் மேட்டரை பேச போய் கடைசியில எனக்கு ரிவீட். என்னாச்சுங்க? அமைச்சர் வேற ஒரு விஷயத்துல பெரிய டென்ஷன்ல இருக்காருப்பா. எனக்கு என்னமோ உங்க வேலை இன்னைக்கு முடியற மாதிரி தெரியல. எனக்கு புரியுதுமா, அவருக்கு புரியலையே. சங்கீதா, காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இரு மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில் அது ஒரு முறை உதவிட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகும்டா. ஹலோ. நான்தான். சொல்லு சொல்லு. அவன் கிடைச்சானா? உங்களை பார்க்க தான் அங்க வந்திருக்கானா? என்ன பார்க்கவா? யார் அவன்? அவன் பேரு ஆறுமுகம். அவனை விட்டுறாதீங்க. Because she told the name. அதானே பார்த்தேன். ஐயா Oh. ஆறுமுகம் நில்லுப்பா. நல்ல வேலை போயிட பார்த்தேன். உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிங்களா? மினிஸ்டர் கூப்பிடுறாரு வா. சரிங்கண்ணே. ஏய் நீ எங்க வர?
நரேன் கிட்ட டிக்கெட் விஷயமா பேசுறேன் வாங்கிக்கங்க. ஊருக்கு போறதுக்கு ரெடியா இருங்க. என்ன அப்பவே பசிக்குது சொன்னா ஏதாவது வாங்கி கொடுத்துரு. ஏய் சீக்கிரம் வந்துரு. Now, what will happen? வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க. அடடா உட்காருங்க. ஏதா சாப்பிடுறீங்களா? இல்லங்க வேணாம். அப்புறம் சாப்பிடுங்க. தண்ணியாவது குடிங்க. குடிங்க. இந்த மாதிரி நல்ல தண்ணி கிடைக்கணும் தாங்க ஊரே காத்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? அதாங்கய்யா நம்ம ஊர்ல தண்ணி கெட்டு போச்சுல, அந்த ஃபைல்ல நீங்க ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா. எலெக்ஷன் பூத்துல என்ன பிரச்சனை? ஓ அத கேக்குறீங்களா? நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேங்கய்யா. என் கூட வந்தது இல்லையா ஒரு பொண்ணு ஈஸ்வரி, நம்ம ஊர் பொண்ணுங்கய்யா. சாவி வாங்குறதுக்காக எலெக்ஷன் பூத்துக்கு போச்சுங்கய்யா. அந்த ரவுடி பசங்க பாவம் எல்லாரும் முன்னாடியும் தாவணி எல்லாம் உருவி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திட்டாங்கய்யா. அதாங்கய்யா அடிச்சிட்டேன். ரவுடிங்க கிட்ட நமக்கு என்னையா? உங்களை மாதிரி தாங்க நானும் நினைச்சேன். 2-3 தடவை ஒதுங்கி போனேன், முடியலங்கய்யா. பாக்குறதுக்கே ரொம்ப கொடுமையா இருந்துச்சுங்கய்யா. அதான் போட்டு சாத்தி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேங்கய்யா. நீங்க தான் அதுக்கு ஏதாவது செய்யணும். நான் செய்யறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்கய்யா. அவங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும். ஐயா அதுக்கு நீ ஒரு கை நாட்டு வைக்கணும். Playing the game now. ஐயா வாபஸ் வாங்குன்னு சொல்றேன். என்னங்கய்யா நீங்களே எப்படி சொல்றீங்க? அவங்களாம் தப்பானவங்கய்யா. அவங்களாம் வெளியில வரவே கூடாதுங்கய்யா. நீங்க சொன்னா புரியாதாடா உனக்கு? கை நாட்டு போடுன்னா போடா. ஐயா நீங்க Lady okay. Yes, yes. ஐயா உங்களை நம்பி நாங்க ஊர்ல இருந்து வந்திருக்கோங்கய்யா. நீங்க போய் இந்த ரவுடிங்களை சப்போர்ட் பண்றீங்க? ஆமாடா, எனக்கு அவங்க தான்டா முக்கியம். அத கேட்க நீ யாரா? ஐயா The reality he நாங்க தான் can see now. போட்டு ஜெயிக்க வச்சோம். ஓட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஓட்டு போடத்தாண்டா நீங்க தேவை. ஐயா ஆனா அந்த 5 வருஷம் நான் அரசியல் நடத்தணும்னா எனக்கு இவங்க தான்டா தேவை. They மறக்காம came ஓட்டு and போட்டு நீங்க எல்லாரும் தான் என்ன ஜெயிக்க வைக்கணும். took மறக்காம away all the ஓட்டு votes from the people. Now வீடு he's காலி பண்றதுல surprised. இருந்து ஆள காலி பண்றது This is வரைக்கும் the அத்தனை reality of a எனக்காக common செய்வாங்க. man, how they believe நீ that செய்வியா? they will do something good எனக்கு for ஒண்ணுன்னா them, but பஸ்ஸ கொளுத்தி பந்த் பண்ணுவானுங்க. நீ these guys, ஐயா என்னையா இது? ஊர் ஜனங்களா நீங்க நல்லது செய்வீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்கய்யா. செய்யலனா கோச்சுக்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்களா? டேய், தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்கு. சைதாப்பேட்டை இல்லன்னா ராணிப்பேட்டையில நிப்ப, காரைக்குடி இல்லன்னா தூத்துக்குடியில நின்னு ஜெயிப்பேன்டா பரதேசி. 73 ஓட்டு தலைவரே. பாத்தியா? டேய் இதெல்லாம் போய் உன்கிட்ட டேய் கை நாட்டு வெப்பியா மாட்டியா? மாட்டியா? தொகுதியும் மக்களும் All the orders which came actually. He just stole everything. பஞ்சாயத்துல பெருசா பேசிட்ட, நடக்குதான்னு பாப்போம். இனிமே இந்த ஊர்ல யாருக்குமே வரக்கூடாது. He was very calm at the beginning. He was trying to make him understand, but this minister is like he doesn't want it away. communication. अरे बाप रे ओहो ஏண்டா என்கிட்டயே விளையாடுறியா? கை நாட்டு வாங்கிட்டு அப்படியே விட்டுறாதீங்கடா, காலி பண்ணிடுங்கடா. பெரிய That is present. என்னாச்சு நரேன்? ஆர்மோ எங்க? அவன் மினிஸ்டர் வீட்ல இருக்கான். ஐயோ சொர்ணாக்கு ஆளுங்க வந்து எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு ஆர்மோ எங்கன்னு கேட்டாங்க. நம்ம கொட்டாங்கச்சி எல்லாம் உண்மையை உளறிட்டான். இப்ப எல்லாரும் ஆர்மூத்தை தேடி தான் போயிருக்காங்க.
எடுத்துட்டு போங்கடா. ஆ. 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 வாட்ச்மேன், என் கூட ஒருத்தர் வந்தாரே, ஆறுமுகம். யாரும் இல்ல, போமா. இல்ல, கையெழுத்து வாங்குறதுக்கு. அவனை எல்லாரும் சேர்ந்து அடிச்சு வண்டியில் தூக்கி போட்டு போயிட்டாங்க. போமா, இங்க நிக்காத போயிடு. And how deadly they are, How man. deadly, God, how seriously. DSP. How he will escape from here? These guys, seriously. This is the reality when you are going against the politics. You will have to bear things, a lot of the things around. எப்போ ஆட்டோ? என்னம்மா எப்போ வண்டி ரெடி ஆகும்? இதோ ரெடி ஆயிடுமா. He was so close. Took a lot of great அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டு effort. அவங்கள காட்டு மிராடித்தனமா அடிச்சிருக்காமே. பப்ளிக் 3 பேர் செத்து இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தானே. ஒருத்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் சார். அதனால தான் அரெஸ்ட் பண்ணேன். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவனே வாபஸ் வாங்கிட்டான். முதல்ல அவங்களை ரிலீஸ் பண்ணு. சார் கண்டிப்பா அவன் வாபஸ் வாங்கிருக்க மாட்டான் சார். இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. டேய் என்னையா டிஏஜி சார் இவ்வளவு தூரம் சொல்றாரு, எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? விடுன்னு சொன்னா விட வேண்டியதானே? ஓகே சார், அவனே நேர்ல வந்து சொல்ல சொல்லுங்க. நான் உங்களை வெளியே விடுறேன். எப்படி வருவான் சார்? எப்படி வருவான்? இவனுக்கு பிடிக்காத 3 பேரை உள்ள வைக்கிறதுக்காக எங்க தொகுதியை சேர்ந்த ஒரு அப்பாவை அடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி கை நாட்டு வாங்கியிருக்கான். இவன் பேரை சொன்னாலே அவன் நடுக்கிறான். அப்புறம் அவன் எப்படி சார் நேர்ல வருவான்? இந்த ஆளு சொல்றத நம்பாதீங்க. மிஸ்டர் கருணாகரன், எங்க யாருகிட்ட பேசுறோம்ங்கறத ஞாபகம் வச்சுங்க. முதல்ல அவனை ரிலீஸ் பண்ணிட்டு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க. சார் கன்ஃபார்மா தெரியும் சார், அவங்க தான் குற்றவாளி. இந்த ஒரு எவிடன்ஸ்க்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ண தெரியுமா சார்? யாரா மெண்டல்? புடிங்க யாரா? இந்த புடிங்க புடிங்கடா. He also got temper. Mate. உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய் யாரா மெண்டல்? நானா மெண்டல்? நீ மெண்டல்? டிஐஜி மெண்டல்? Unless it is like சுட்டுட்டா சார். உண்மையிலேயே மெண்டல் ஆயிட்டா சார். சாரி சார், நான் இமிடியேட் ஆக்ஷன் எடுத்துறேன். Man, this guy is. The police is actually doing the good thing now. எவனோ சாகட போல கிடக்குறங்க வாங்க. somebody has helped. ஏய் நிறுத்து. ஹாஸ்பிடல் போடுப்பா. வண்டியில சவாரி இருக்குது, அவங்ககிட்டயே கேட்டுக்கோ. ஒருத்த அடிபட்டு கிடக்குறான், கொஞ்சம் கீழ இறங்கம்மா. சீக்கிரம். Yes, yes, yes. ஆறுமுகம், He realizes Because that she at least Hmm. was there. வாங்க. ஐயோ அம்மா ராசா, யாராச்சும் தெரியலையே. என்ன பாட்டி, எதுக்கு அழற? ஆறுமுகம் சூப்பர்மேன். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க, நம்ம வெளியில இருக்கலாம்.
என்ன மன்னிச்சிரு ஆறுமுகம். நான் எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? இப்போ இல்ல, Is it? சின்ன வயசுல இருந்து. But she was fighting with him always. Kind of Tom and Jerry. Huh? அது நடக்குமா? Let's see he is expressing now. बस ये जीत गई. This lady is looking so Bones are winning. horrifying. Okay. வந்த வேலை முடியலனாலும் பரவாயில்லையா, ஊர்ல போய் ஏதாவது சமாதானம் சொல்லிக்கலாம்யா. இல்ல கிழவி, இனிமே தான் எனக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம சாதாரணமான ஆளு, அவன் பெரிய அரசியல்வாதி, நம்மளால அவனை ஒண்ணும் பண்ண முடியாதியா. ஏன் முடியாது? அவன் என்ன ஆகாயத்துல இருந்த குச்சான்? உன்ன மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஜனங்க தான் அரசியல்வாதி ஆகணும். அவன் அனுபவிச்சுட்டு இருக்க பதவியை நாம போட்ட பிச்சை. அதெல்லாம் அவன் மறந்துட்டானையா. மறந்துட்டான்ல? He will make him realize now. ஞாபகப்படுத்தணும் கேள்வி. மதுரையில இருந்து கட்சியில இணைய போறாங்க சார். அந்த ஒன்றியம், வட்டம், பகுதி, மகளிர் அணி செயலாளர் எல்லாரும் வந்திருக்காங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார். நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். He's dangerous guy. ஆறுமுகத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல? என்னய்யா, எமன்கிட்ட இருந்து கூட எஸ்கேப் ஆயிடலாம், சொர்ணக்கா கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? I will play with them. வச்சது ஒரே கப்படிக்குது. கரெக்டா தான் இருக்கு. வந்த வேலையை கவனிங்க, இல்லைன்னா எல்லாரும் திரும்பி தாய் கழகத்துக்கே போயிட போறாங்க. கிணத்துக்கடவு தொகுதியிலிருந்து 2000 பேர் நம்ம கட்சியில இணைறாங்க. அடுத்த வாரம் தொகுதியில இணைப்பு விழா நடத்தலாம் இருக்கோம். ஐயா தான் வந்து தலைமை தாங்கணும். என்னங்க இது? தலைவர் ஒரு சால்வே பொத்தல நினைச்சு எல்லாரும் துப்பாக்கி எடுத்து காட்டுறாங்க. என்ன தலைவா? சால்வையா சால்வை போடுறதுக்கு தான் வந்துக்கிறான். பயந்துட்டியா? ஓட்டு போட்ட ஒரே ஒருத்தன் நினைச்சாலும் உங்களாம் ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியாது. இனிமே தானே பார்க்க போறேன். டேய், நீ சொன்ன இமேஜ், ஆள் பலம், பதவி, இதை மூணுத்தையும் காலி பண்ணி காட்டுறப்ப வரட்டா? ஒரு கை குறையுது, வாங்க தலைவர் உட்காந்து ஆடலாம். அவனை கொண்டு போய் ட்ரைனேஜ்ல போட்டீங்களா இல்ல ட்ரீட்மென்ட் கொடுத்தீங்களா? ஒரு நிமிஷம் கூலிங். என்ன தலைவரே? என்ன தலைவரே? சால்வையை போத்திட்டு சவால் விட்டுட்டு போயிட்டான் தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? மறுபடியும் எல்லாம் சொல்ல முடியாது. 20 பரோட்டா 3 கோழி முழுக்க தெரியுது இல்ல, செய்யறது சரியா செய்ய மாட்டியா? போங்கடா. அவனை தேடி கண்டுபிடிச்சு இந்த தடவையாவது கரெக்டா போட்டு தள்ளுங்க. இப்போ எதுக்கு அந்த சட்டை எடுத்த? ஆறுமுகத்தோட சட்டை. சூப்பர் சட்டை. முடியாது. டோன்ட் டச். இப்போ கழட்டணும். அவ்வளவுதானே? சட்டைய போட்டதுக்கே இப்படி சலிச்சுக்கிறியே. ஆறுமுகத்தோட உடம்புல இங்க ஒரு மச்சம், இங்க ஒரு மச்சம், இங்க ஒரு மச்சம். இந்த சட்டையை மட்டும் தான் நீ வச்சுக்க முடியும். ஏன் நீ எப்ப பார்த்தாலும் என் பேத்தி வம்பு கத்துக்கிட்டே இருக்க? உன் பேத்தியோட ராசி அப்படி. அவளுக்கு என்னடி? அவ சிம்ம ராசிக்காரி. லியோ தானே? என்ன லியோ நீ சிந்துக்கள் தம்பி வேற சொல்ற? சிம்ம ராசிக்கு இங்கிலீஷ்ல லியோன்னு பேரு. உன் ராசி என்ன? துலா ராசி. அதுக்கு இங்கிலீஷ்ல லிப்ரா. என்ன பிராவோ? சொப்னா நான் விருச்சிகம், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? நீ என்ன ராசி? எனக்கு கேன்சர். கேன்சரா? கேன்சர் தான் நீ நினைக்கிற வியாதி இல்ல. கடக ராசிக்கு இங்கிலீஷ்ல கேன்சர்னு பேரு. ஓஹோ, உன் டைம் எப்படி இருக்கு இப்போ? எனக்கு கேன்சர்ங்கிறதுனால டைம் கொஞ்சம் மோசமா இருக்கு. 4 லிட்டர் குடுக்க வரும்போது தான் அவளுக்கு கேன்சர் இருக்குது தெரியணும். அதுக்கு ஏதாவது பண்ண வேண்டியதானே? எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். சொப்னா, ஒரு நிமிஷம். சொப்னா, என்ன? இதை ஏன் நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? எத?
உனக்கு கேன்சர்ங்கிறது இத ஊரெல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் கேட்டான் சொன்னேன். என்னாச்சு பாஸ்? சொப்னாவுக்கு கேன்சர் ஆட்டா. பாஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கேன்சர்ங்கிறது நீ எதையும் வாயால சொல்ல வேண்டாம்டா. இது கூட தெரியாத முட்டாள் இல்லடா நானு. கேன்சர்ங்கிறது குணப்படுத்த முடியாத ஒரு வியாதிங்கிறது எனக்கு தெரியும். கேன்சர் ராசிய நோய் நினைச்சிருக்காரு. இத வச்சு பணத்தை கலந்துற வேண்டியதான். நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா அவன் வேற ஒண்ணு நினைக்கிறான்டா. நான் ஒண்ணு நினைக்கிறேன். He will squeeze the money now. சினிமா பாக்குற பழக்கம் உண்டா பாஸ்? என்னடா சொல்ற? திருப்பதிக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் பாஸ். திருப்பதியா? எதுக்கு? என் அன்னைக்கு அண்ணி நான் சொன்ன Honey. நீ காமெடி டைம் என்னோட சென்டிமென்ட் டைம். பாஸ் ஓ Oh. செலவுக்கு Ah. பணத்தை பின்னாடி வச்சா பஸ்ல அடிச்சிடாங்கன்னு முன்னாடி வச்சிருக்கேன்டா. எல்லாத்தையும் To நீயே take வச்சுக்கோ. money from இதை வச்சுட்டு கீழ் திருப்பதி வரைக்கும் தான் போக முடியும். ஓ வெங்கி மேல் திருப்பிலாம் இருக்காரு இல்லையா? Tirumala. மேல இருந்து எடுத்துறேன். ஓ. முதல்ல உண்டியல்ல போட்டுறா. உண்டியல்ல போட்டுற. எவ்வளவு செலவான பரவாயில்ல, சொப்னாவுக்கு குணமாகணும்டா. போக பாஸ் கோயிந்தா கோய் பாலாஜியை கேட்டதா சொல்றான். Oh man. Oh, Bapre. This movie is very serious movie, but it is having this kind of comedy touch, Comedy and touch as well, that is yeah. making the movie more interesting. And you know, like To sometimes managing what the happen, balance, is balancing is not very a- much like a important. People monotonic cannot kind of should be thing. like thinking it is boring. Like every time the bad Fight, things of the action, society action, it is is going showing on, up. You know, right. fight, action, and people are doing wrong things with people. So this kind of comedy touch is kind of like refreshment, right? So very, It really, changes really the tone enjoying of it. the movie, and Yeah. yes, we are enjoying. And Vivek Very sir nice is brilliant. movie. He's brilliant actually. So yes, that is it for today's video. I hope you have enjoyed our reaction. If you do so, please don't forget to subscribe, guys, and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye. Bye.